இயேசு நாமத்தில எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அ எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. அது உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இயேசு சிலுவையில பாவமானார். அப்போ பாவத்த அவர் சிலுவையில போக்கிட்டார் அப்படின்னு வேத வசனம் போதிக்குது. அப்படின்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில பாவம் இன்னும் வேலை செய்யுது? இது எனக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருந்தது. இது ஏன் நம்மளால பாவத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை அடையாமல், மறுபடியும் ஏன்டா இதில போய் மாட்டிக்கிறோம்? அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஏன் தேவன்ட்ட நெருங்கி போக முடியல? இப்படிலாம் பல கேள்விகள்லாம் இருந்தது. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. மன்னிக்கணும். அப்புறம் வேதாகமம் படிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, இதுக்கு நம்ம நம்மளுடைய மனதின் பிரமாணம் பத்தி பைபிள் பேசுது. என்னது மனதின் பிரமாணம் அப்படின்னு போய் பார்த்தா, நம்மளுடைய மனசை எப்படி தேவன் உருவாக்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நியூரோ சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸ் அது தனி சப்ஜெக்ட்டு. அதில என்ன சொல்றாங்கன்னா, நம்ப எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, நம்மளுடைய மூளை என்ன பண்ணுமா, அத நம்புமா. இப்ப நான் ஒரு சிந்தனை யோசிக்கிறேன். நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. அப்படின்றத இந்த எண்ணம் வரும்பொழுது, அத நான் மறுபடியும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. ஃபெயில் ஆகுது. எதுவுமே லாயக்கு இல்ல. ஹேண்ட் ரைட்டிங் சரியா வர மாட்டேங்குது. எதுவுமே லாயக்கு இல்ல. மேத்ஸ் சரியா போட முடியல. இப்படி நான் அத என்ன சொல்றது, அந்த யோசனை வரும்போதெல்லாம், அடிக்கடி வரும்போதெல்லாம் நான் அத எனக்கு தெரியாமலே நான் அத நான் தியானிக்கிறேன். தியானிக்க என்ன ஆகுதுன்னா, நான் நம்பவும் செய்றேன். என் மூளை அத நம்பும். நம்ப ஆரம்பிச்சுருமா. இதான் சயின்ஸ் சொல்லுது. அப்போ இதுதான் மனதின் பிரமாணம்னு பைபிள் சொல்லுது. இது என்ன ஆகும்னா, அது ஒரு வயர் மாரி ஃபார்ம் ஆயிடுமா மைண்ட்ல. அப்போ என்ன ஆகும்னா, நமக்கே தெரியாமலே நம்ம மைண்டுக்குள்ளார நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சுரோம்னா, ஆமா போல, நம்ம எதுக்குமே லாயக்கு இல்ல போல. அப்படின்றது இயல்பாவே நம்ப ஆரம்பிச்சு, நம்ம லாயக்கு இல்லாதனால அதனால நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அது மாதிரியே நம்ம ஹேபிட்ஸு, நம்ம கேரக்டர்ஸு இது எல்லாமே அது மாதிரியே நடக்குமாம். அப்புறம் எண்ட் ரிசல்ட் பார்த்தா எல்லாமே பாவமா இருக்கும்போது, என்ன நம்ப ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஸோ இதில வேறு என்ன பிரச்சனைன்னா, நம்மளுடைய யோசனை. இந்த யோசனைய தான் தேவன் எப்படி மாத்துறாருன்னு அடுத்த காணொளியில நான் சொல்றேன். காட் பிளெஸ் யூ.